வணக்கம் நேயர்களே. நான் உங்கள் பழனி முருகன். நம்மளுடைய பேச்சுரிமை யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி நம்ம பேச போகிறோன்னா, சமூக வலைதளங்களில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் அதாவது தமிழகத்தில் மிகச்சிறந்த பேச்சாளராக, அதிலும் குறிப்பாக மாணவர்களுக்கு நல்ல ஒரு அறிவுரையை எடுத்து கூறுகின்ற ஒரு சிறந்த பேச்சாளராக வலம் வந்து கொண்டிருக்கிற பர்வீன் சுல்தானா என்கிற இந்த பேச்சாளர் பற்றி தான் இந்த கண்டென்ட்டு, இந்த வீடியோ. இவங்களை பற்றி என்ன கண்டென்ட்டுனா, சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு மேடையில் வந்து பேசியிருக்கிறாரு. என்னென்ன பார்த்தீங்கன்னா, கட்சி சார்ந்த சில விஷயங்களை வந்து இவர் வந்து பேசியிருக்காரு. அதுவும் குறிப்பாக திமுக கட்சியை சார்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அப்பான்னு சொல்லி எல்லாரும் அதுவும் மாணவர்கள் முன்னாடி பேசி கொண்டிருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில் சில எடுத்துக்காட்டுகளோட, சில நிகழ்வுகளோட சம்மந்தப்படுத்தி அப்பான்னு சொல்லி இவர் வந்து பேசியிருக்கிறாரு. இந்த பேச்சை வந்து மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க? ஏற்கனவே இந்த திமுக ஆட்சி மீது வந்து மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் இப்போ இந்த அப்பாயின்ற ஒரு வார்த்தை வந்து சமூக வலைதளங்கள் நிறைய வந்து கருத்துக்களை வந்து உள்வாங்கிக்கின்னு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த அப்பா சார்ந்த கருத்துக்களில் வந்து இப்போ இந்த பர்வீன் சுல்தான் அவர்கள் வந்து கட்சி சார்ந்த ஒரு நபருக்கு அந்த அப்பா பெயரை வந்து சொல்கிறதுனால இவங்களுக்கு என்னென்ன இழப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கருத்து என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுக்க பார்க்குறோம். இதில் வந்து இவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத வந்து நான் வந்து உங்கள் இந்த காணொலியில் இப்போ நான் பேசி முடித்த உடனே அந்த காணொலியில் வரும். காணொலி வந்த பிறகு மக்கள் என்ன கருத்து சொல்கிறாங்கன்றத அந்த பர்டிகுலர் சோஷியல் மீடியாவில் வந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்களா, நிறைய பேர், அதாவது மக்கள் வந்து கமெண்ட்ஸை வந்து சரியாக பார்க்குறதே கிடையாது. இதுவும் வந்து ஒரு மக்கள் கருத்து தான். நம்ம மக்களுடைய நேரடியாக போய் கேட்குறத தவிர்த்துட்டு நம்ம நேரடியாக போய் பேட்டி எடுக்கிறது மாதிரி இல்லாமல் சோஷியல் மீடியாவிலே மக்களுடைய கருத்தை போடுவாங்க. அதில் எவ்வளோ இந்த கருத்து, அதுவும் குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் வந்து இவங்க வந்து எவ்வளோ பெரிய சிறந்த பேச்சாளராக மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இவங்க வந்து பேசிட்டு வந்தாங்க. அந்த வகையில் மாணவர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் இந்த பேச்சு வந்து மிகப்பெரிய கருத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. முக்கியம் குறிப்பாக எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு. நான் வந்து இவங்களுடைய மிகப்பெரிய ரசிகர் மற்றும் இல்லாமல் இவங்களுடைய பேச்சை வந்து நான் ஆழமாக வந்து கவனிப்பேன். நல்லா இவங்க பேச்சு கேட்கும் போதெல்லாம் அப்படி எனர்ஜி ஏறும். அதே போல் தான் மாணவர்களுக்கு இருந்தது. ஆனால் இந்த பர்டிகுலர் இந்த கருத்தினால், அதாவது அப்பா என்ற மு.க. ஸ்டாலின் அழைத்த இந்த கருத்தினால் இவர்களுக்கு வந்து என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கடுத்து நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ் வந்து மக்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ் மூலிமா என்ன தெரிவிச்சிருக்காங்கன்றதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பேச்சுரிமை என்ற நம்மளுடைய யூடியூப் சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடைய வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அதுக்கடுத்து மக்களுடைய கருத்தை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கை சொன்னாள், சுயமரியாதை. பஸ்ல ஏறி தலைவர் கேட்டிருக்க, அம்மா உன்னை யாராவது அவமரியாதையா பேசுறாங்களாமா, ஃப்ரீயா தானே போற அப்படின்னு ஸ்டாப்ல எங்கேயாவது நிறுத்தாம டிரைவர் கண்டக்டர் யாராவது போறாங்களாமா? இது சுயமரியாதை என்ற சொல்லோடு தங்கை பேசினார். சாதாரணமாக சொல் நமக்கு புரியுதுங்க, பொருள் சரியா புரியுறது இல்லை. அவர் கேட்ட கேள்விக்கான அடிப்படை என்ன தெரியுமா? அந்த அடிப்படையை நான் சொல்றேன். அதுதான் சுயமரியாதை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுயமரியாதைங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் அவர்கள், ஸ்டாலின் என்கின்ற அந்த தலைவர் அவர்கள் நமக்கு சொல்லி தருகின்ற சுயமரியாதைங்கிறது என்ன பாருங்க. சுயமரியாதைனா நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வதில்லை. சரியா? அப்படிதான் இங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லைன்னு நீ கூக்குரல் போடு, அதான் சுயமரியாதை கிடையாது. என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வது
அல்ல சுயமரியாதை. நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவதுதான் சுயமரியாதை. உன் முன்னால வந்து யாராவது அப்படி சொன்னார்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். இப்படி ஒரு அப்பா கிடைப்பாரு? இல்ல, நான் எங்கேயுமே சொல்லாதது சொல்றேன். என்னுடைய ரொம்ப மன நெருக்கமா உணர்ற நிறைய சகோதரிகள் இருக்கிறீங்க. உங்கள் மகிழ்ச்சி தான் இந்த அரசின் வருங்காலம். வேற எந்த அரசியல எனக்கு தெரியாதியா. பெண்கள் சந்தோஷமா இருக்கிறோம், நீங்க தான். இனி இல்ல, நாங்க சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் நீங்க தான். நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், சுயமரியாதையோட இருக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லவா? பாரதியார் ஒரு கட்டுரை எழுதினாருங்க. எனக்கு அப்ப புரியல, இப்போ புரியுது. பாரதியார் என்ன எழுதுறாருன்னா, எனக்கு பாவமா இருந்துச்சு பாரதியார் அப்ப படிக்கும்போது. குடிகார பொண்டாட்டி கிட்ட பாரதியார் பேசுறாரு கட்டுரையில. ஏ பெண்ணே, உன் புருஷன் குடிக்கிறானா, அவனோடு பேசாத. ஹை, எவ்வளவு சூப்பரா சொல்லிட்டாரு. அடுத்து சொல்றார், அவனுக்கு சமைக்காத. ஹை, நல்லா இருக்க. குடித்து விட்டு வந்து அடித்தால் திருப்பி அடி. அடுத்த பாயிண்ட் தான் சூப்பர். வீட்டை விட்டு வெளியே போய் என்கிறானா, போகாத, வராண்டாவில் படுத்துக்கொள், அது உன் வீடு என்று போராடு. பாரதி எழுதினாங்க, தலைவர் அதை செஞ்சிட்டாருங்க. ஏன் வீடுறா, போனா நீ போ, என் வீடு, பொம்பளைங்களுக்கு தான் வீடு. என்ன கைத்தட்டாம உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஆம்பளைங்களாம் சேர்ந்து கைத்தட்டணும். அதுதான் இந்த அரசு. எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப சூப்பரா பிடிச்சது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த பத்திரப்பதிவு, யாருமே அதை பேச மாட்டேங்கிறாங்க. இந்த பத்திரப்பதிவுல பொம்பளை பேர்ல பத்திரம் பதிவாச்சுன்னா 1% குறைவுன்னு. இதை ஏன் சொல்றேன்? தமிழ் படிச்சுட்டேம்மா, தமிழ் படிச்சுட்டேன். தமிழ்ல 3 விஷயங்கள் இருக்குடா. முதற் பொருள், உரிப்பொருள், கருப்பொருள், 3 விஷயம் இருக்குடாமா. கருப்பொருள் அப்படிங்கிறது இந்த பறை, இசை, சாப்பாடு, தெய்வம், சாமி இதெல்லாம் வரும். உரிப்பொருள்ன்றது ஒழுக்கம். முதற் பொருள் என்ன தெரியுமா? தமிழனுக்கு தொல்காப்பியம் சொல்லுகின்ற அந்த இலக்கணத்தின்படி தமிழனுக்கு முதற் பொருள் நிலம். வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல், மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. சொல்லி தந்தல்ல நிலம். அந்த நிலம் எதை குறித்து தமிழ் பண்பாடு வளர்ந்தது என்றால், பெண்ணை மையமிட்டதுதான் தமிழ் பண்பாடு. பெண் இல்லாமல் எதுவும் கிடையாது என்று சொல்லுகின்ற எங்கள் சங்க தமிழனின் ஆட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. பெண் தான் மையம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாம் உறக்க சொல்லுவோம் இந்த நாட்டிற்கு, தமிழ் நாடு போராடும், தமிழ் நாடு வெல்லும் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், நம்முடைய ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சியாக அமைந்திருக்கிறது. நான் இப்படி சொல்றேன், அவமானமா இருக்கும் பல நேரங்கள்ல, ஆண்களுக்கு அது தெரியாது. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, தெரியாது. தெரிஞ்சிருந்தா செஞ்சிருப்பீங்களா? தெரியாது. தெரிஞ்ச மனுஷன் வகுத்த கொள்கை தான் பெரியார் என்கின்ற அந்த மனுஷன் வகுத்துட்டு போனான். நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு அவரது. படிச்சு பார்த்தா தெரியும். பெண்ணுக்கு வலிக்கோங்க, அவமானம் செஞ்சா வலிக்கும் அவளுக்கு. அவளுக்கு எப்படி வலிக்கும்னா அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சவன் தான் தகப்பன். அதனால்தான் தந்தை பெரியார், அப்பா ஸ்டாலின். பெண்ணுக்கு வலிக்கும்ன்றது அப்பதாங்க தெரியும் அவனுக்கு. பாருங்களேன், நீங்கள் இப்போ இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பார்த்தவருக்கே, அதாவது குறிப்பிட்ட, அதாவது தமிழகத்தில் இருக்கிற, அதுவும் முக்கியமாக தமிழ் தேசியத்தின் மீது முக்கிய அளவு கடந்த அன்பு கொண்டு இருக்கிற அனைத்து தமிழ்
தமிழ் மக்களும் இந்த பேச்சை கண்டு அதிகமான கோபத்தில் தான் இருப்பீங்க. கண்டிப்பாக எனக்கும் உண்மையான ஒரு அன்பு வைத்திருக்கிற அனைத்து மக்கள், எந்த மக்களாக இருந்தாலும் இந்த பேச்சின் மீது மிகுந்த கோபம் தான் ஏற்படும். இதை மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத இந்த கருத்தில் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஏழுமலை என்கிறவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, அக்கா சுல்தானா பர்வீன், உங்கள் பேச்சின் அறிவின் மீது மிகுந்த மரியாதை இருந்தது. ஆனால் இந்த பேச்சுக்கு அப்புறம் உங்கள் குரலை கேட்கவே அவமானமாக உள்ளது அக்கா அப்படின்னு சொல்லி மிகவும் ஒரு வருந்தத்தக்க விதமாக அவர் இந்த பதிவை விட்டுருக்காரு. அடுத்து யாருன்னா குப்புசாமி நடேசன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, இந்த அம்மா சுயமரியாதைக்கு அர்த்தம் சொல்கிறார். திராவிடர்களுக்கு சுய ஒழுக்கம் பற்றிய அர்த்தம் சொல்ல வேண்டியது தானே. உங்கள் மேடை காலம் எல்லாம் காலாவதி ஆகிவிட்டது. முக்கியமான இவர் கருத்தை சொல்லியிருக்கிறாரு. திராவிடர்களுக்கு சுய ஒழுக்கம் பற்றி கற்றுத்தர வேண்டியது தானே சொல்லி இந்த கருத்தினால் இந்த இவர் கூறி இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. அந்த கருத்தினால் உங்களுடைய மேடை காலம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து யார் பாருங்கள், கணேஷ் ரவீந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு காலத்தில் இந்த சகோதரி மீது நல்ல மரியாதை இருந்தது, அதை இவரே கெடுத்து கொண்டார். பாரதியை பற்றி பேசவே இப்பொழுது இவருக்கு தகுதியே இல்லைதான். வாயை திராவிடத்துக்கு வாடகை விட்டு விட்டார்னு சொல்லிட்டு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற திமுகவுக்கு இவர் வாயை வாடகை விட்டு விட்டார்னு சொல்லி மிகுந்த ஒரு கோபத்தோடு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த கமெண்ட் பாருங்கள், இந்த அம்மையார் மீது மிகுந்த மரியாதை இருந்தது, இறுதியாக இவரும் நிரூபித்தார் தான் திமுக அடிமை என்று. எவ்வளோ கோபம் இருந்தால் இதை சொல்லியிருப்பார் பாருங்கள். இவர் எல்லார் போலவே திமுகவை ஆதரிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்களை மக்கள் எப்படி வெறுப்பாங்களோ அது மாதிரி தான் இவர் வெறுத்திருக்கிறாரு. அதுக்கடுத்த கமெண்ட்டை பாருங்கள், லிங்கம் மகான் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, உங்களை எப்படியோ நினச்சேன், ஆனால் காசுக்காக உடம்பை வைக்கிறவங்களும் காசுக்காக தமிழ்நாட்டை வைக்கிறவங்களும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களை காரி துப்புறவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மென்ஷன் பண்ணி இவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த கமெண்ட்டை பாருங்கள், இவர் எவ்வளோ வலி இருந்தால் இவ்வளோ ஆழமாக இறங்கி இவங்களை இந்தமாரி சொல்லியிருப்பாங்க. ஏதாவது தவறான கருத்துக்கள் இதில் நான் சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. அதே போல் நம்மளுடைய பேச்சுரிமை சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கருத்தை நம்ம பார்க்கலாம். அமுதா செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க, படிக்க வைத்து குழந்தைகளை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது அப்பாவின் கடமை, ஆனால் குடிக்க வைத்து அப்பா ஸ்டாலின் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அப்பாவுடைய கடமை என்னென்னா படிக்க வைத்து குழந்தைகளை முன்னேற்றுவது தான். ஆனால் இந்த அப்பா அப்படின்னு சொல்லிட்டு முக ஸ்டாலின் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களை சொல்லியிருக்கிறாங்க. இவர் குடிக்க வச்சு மக்களை அடிமைப்படுத்துறாருன்னு சொல்லி இந்தமாரி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம். தமிழ் மொழியை நன்றாக பயின்று வயிறு வளர்த்த பிற மொழியினர் ஏராளம், அதில் சுல்தானாவும் கருணாநிதியும் அதில் பட்டமே எடுத்துள்ளனர்னு சொல்லிட்டு செல்லிய 12 ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர் சொல்லியிருக்கு. ஈஸ்வரன், கடைசியில் ஈஸ்வரன் முடியுது பாருங்கள், அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஒரு கமெண்ட்டு, ஒரு பெண்ணுக்கு எத்தனை அப்பா தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு இதுமாரி ஒரு ஏளனமாக ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்து ஜெகன்ராஜ்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, ஆமாம் சுல்தான் அக்கா, தாங்கள் கூறுவது 100% உண்மை. பெண்களை இலவசம் கொடுத்து வாங்கினான், ஆண்களை சாராயம் கொடுத்து வாங்கினான் உங்கள் அப்பா ஸ்டாலின் சொல்லிட்டு இப்படி அவ்வளோ அவருடைய மன வருத்தத்தை இப்படியே தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்த ஒரு கருத்து பாருங்கள், பர்வீன் சுல்தானா விலை போய் பல வருடங்கள் ஆகிவிட்டது, இப்போது முழுவதும் தெரிந்து விட்டதுன்னு சொல்லிட்டு செந்தில்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இது இப்போ தான் வெளியே தெரியுது, இவங்களுடைய முகம் இப்போ தான் வெளியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா வின்சென்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, சகோதரியே முடிந்தால் இந்த காணொலியின் கமெண்ட் பார்க்கவும், தூக்கில் தொங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவரும் ஒரு தன்னுடைய மன வலிமையை சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த நீங்கள்
தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க. நீங்கள் வந்து இந்த கமெண்ட்டை பார்த்தவங்களாவே உங்களுடைய கருத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய உங்களை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தெரிஞ்சுக்கலாம் இந்த கமெண்ட்டை பார்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் தான் நம்ம சேனலில் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த மக்களுடைய கருத்தை தான் இந்த சேனலில் இப்போ இந்த சொல்லிகிட்டே இருக்கேன். அடுத்தது பார்க்கலாம். பர்வீன் சுல்தானா, உங்கள் சுயமரியாதை எங்கே? கருணாநிதி குடும்ப காலடியில் சொல்லிட்டு, உங்கள் சுயமரியாதை எங்கே? கருணாநிதி குடும்ப காலடியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த காணொலியில் வந்து சுயமரியாதை பற்றி பேசியிருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். அதை பற்றி தான் இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சுயமரியாதை கருணாநிதி குடும்ப காலடியில் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு கருத்தை பாருங்கள். இந்த அம்மையாருக்கு எவ்வளவோ கல்வி ஞானம் இருந்தும் வீணானது. இது 100க்கு 100 உண்மை. இவங்களுடைய அளவு கடந்த பேச்சாற்றலால் மாணவர்கள் மத்தியில் இவருக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு இருந்தது. இந்த பேச்சினால் வந்து அனைத்தும் வந்து வீணாகி இப்போ தனிமரமாக நிற்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மக்களுக்கும் உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு கருத்து பாருங்கள். ராஜ்குமார் ராமதாஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருக்கு. அதுக்காக இப்படியா சூழ்நிலை சுல்தானா, நீயும் விலை போய் விட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஒரு கருத்து பாருங்கள். பர்வீன் சுல்தானா, நீங்கள் உங்களையே இழந்து நிற்கிறீர்கள். இனி மக்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள். இதுவும் 100க்கு 100 உண்மை. இந்த பேச்சினால் இவர் தன்னுடைய சுயமரியாதை இழந்து தனியாக நிற்கிறாங்க. மக்கள் இனிமேல் இவங்களை வந்து எந்த மேடை பேச்சுக்கும் எனக்கு தெரிஞ்சு கூப்பிடுறதுக்கு ஒரு 50%, 50% குறைவு. இது காரணம் இவருடைய பேச்சு தான். அடுத்த கருத்து பாருங்கள். இந்த பேச்சாளரை நல்ல பேச்சாளர் என்று நினைத்து இருந்தோம். இவ்வளவு கீழே குனிந்து மண்டியிடுவார் என்று கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. மோசம் அப்படின்னு சொல்லி இவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இதுவும் ஒரு முக்கியமான கருத்தாக தான் பார்க்குறோம். இந்த பேச்சினால் எவ்வளோ மக்கள் வந்து வலியோடு இருக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். அடுத்த ஒரு கருத்து. கண்ணன் தீபிகான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாங்கின காசுக்கு மேலே கூவுற கொய்யால சுல்தானான்னு சொல்லிட்டு அவர் இன்னும் வெறித்தனமாக சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஒரு கருத்து. ஸ்ரீதர் சொல்லிட்டு ஒருத்தர் பர்வீன் சுல்தானா, அவர் பேசும் விதம் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அவர் இப்போது பேசுவது அவர் மேல் உள்ள மரியாதையை கெடுத்துவிட்டது. இது 100க்கு 100 எனக்கும் இவர் சொன்ன போல கருத்து தான் நானும் சொல்கிறேன். இவருடைய பேச்சு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் இந்த பேச்சினால் பார்த்திங்கன்னா அவர் மேலே இருந்த மரியாதை எனக்கு சுத்தமாக போச்சு. அதனால தான் இவ்வளோ வலியோடு நான் இந்த காணொலியை போடுறேன் இவங்க மேலே. மக்களே, இந்த கருத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுபோல் இன்னும் நிறைய கருத்து கமெண்ட்டில் வந்திருக்கு. நீங்கள் போய்ட்டு நான் வந்து அந்த கருத்துடைய PDF வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள். அதாவது ஒரு விஷயந்தான், ஒருத்தர் வந்து ஒரு நல்ல பாதையில் போய்கிட்டு இருக்காருன்னா, அதாவது பேச்சு திறமையோ வேறு திறமையோ அந்த திறமையில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். மற்ற விஷயங்களில் இன்வால்வ் ஆகாமல் இருந்தால் தன்னை வந்து நிலைநிறுத்திக்க 100க்கு 100 முடியும். ஆனால் இவங்க எனக்கு தெரிஞ்சு நிலை தடுமாறி இருக்காங்க. அது அதிகாரத்தினால கூட இருக்கலாம். இவங்களையும் சில நேரங்களில் குத்தம் சொல்ல முடியாது. சில அழுத்தங்கள் கொடுத்ததுனால கூட இப்படி வந்து இவங்க பேசியிருக்கிறான். எப்படியோ இந்த ஒரு கருத்தினால் இவங்களுடைய இந்த பேச்சினால் இவங்களுடைய மரியாதை இழந்திருக்கிறாங்க மக்கள் மத்தியில். அதிலும் குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் வந்து தன்னுடைய மரியாதையை வந்து இழந்திருக்காங்க. இதை மீட்டு எடுப்பாங்களா இல்லையான்ட்டு பொறுத்துன்னு பார்ப்போம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் வந்து நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலில் வந்து எதை பற்றினா மக்கள் கருத்தை சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய வீடியோஸோ கருத்தோ அந்த ஒரு காணொலியோ அந்த காணொலி கீழே மக்கள் என்ன கருத்து ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை பற்றி காணொலி சோஷியல் மீடியாவில் வரும். அதை பற்றி மக்கள் என்ன கருத்து சொல்கிறாங்க அதை பற்றி தான் முழு காணொலி வந்து நம்மளுடைய சேனலில் வந்து போடுவோம். அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.